கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. இந்த காலை வேளையிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனம். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். பாருங்க, இங்க யோபுவின் நம்பிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது யோபு கடந்து கொண்டிருக்கிற பாதை அவருக்கு எப்படி இருக்குன்னா, சர்வ வல்லவர் யோபுவோட கூட வழக்காடுகிறார் போலும் அப்படின்றது போல இருக்கு. யோபுவின் நண்பர்களும் யோபுவை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தையை தான் சொல்றாங்க. நீ ஏதாவது தவறு செய்திருப்ப, இது கர்த்தர் உங்ககிட்ட வழக்காடுற வழக்காக கூட இருக்கலாம், அதனால கூட நீ இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி தான் யோபுவை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனாலும் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, ஒருவேளை நான் தேவனை சந்திக்க முடியும் அப்படின்னா, நான் தேவனிடத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, நிச்சயமாக அவர் என்கிட்ட வழக்காட மாட்டார், மாறாக அவர் என் மேலே தயை வைப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே யோபு சொல்கிறார். இந்த தயை வைப்பார்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் நான் சொல்கிறத கேட்பார், நான் சொல்கிறதுக்கு கவனம் செலுத்துவார், கவனமாக அதை கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் அந்த வல்லமையை எனக்கு தருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வல்லமையை? கர்த்தரிடத்துல ஒரு மகா வல்லமை இருக்கு இல்லையா, அந்த மகா வல்லமையை எனக்கும் அவர் தருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா, நான் இழந்த பலனை எல்லாம் நான் கர்த்தரை சந்திச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அவர் மறுபடியும் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி யோபுவால் நம்ப முடிந்தது. நான் கர்த்தரை சந்தித்தேன் அப்படின்னா நான் சொல்கிறத அவர் நிச்சயமாக கேட்பார்னு யோபுவால் நம்ப முடிந்தது. ஏன்னா யோபுவின் நண்பர்கள் யோபு சொல்கிறத கேட்க ரெடியாக இல்லை. ஆனால் யோபுவுக்கு தெரியும், என் கர்த்தர் நான் சொல்கிறத கேட்க தயாராக இருக்கார், என் கர்த்தர் மீண்டுமா என்னை பலப்படுத்த தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற பாதை எப்படி இருக்குது? கர்த்தர் உங்களோட வழக்காடுறது போல இருக்கா? ஒரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தொடர்ந்து சகித்து கொண்டே இருக்கிறது போல இருக்கா? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டது போல இருக்கு? நான் எங்கே தப்பு பண்ணேன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? யோபுவை போல நீங்களும் நம்பிக்கையாக இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களோட கூட வழக்காட அவர் வரலை, உங்கள் மேலே தயை வைப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். மறுபடியும் உங்களை பலப்படுத்தும்படி இன்றைக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே நீங்கள் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து அப்பாவோட பேசுங்க. மீண்டுமா தேவ சமூகத்தில் புறப்படுகிற வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நீங்கள் சொல்கிறத அவர் லிசன் பண்ணுறேன்னு சொல்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோட தேவ சமூகத்துக்கு போங்க. உங்கள் ஜெபங்களை கேட்கிறவராக அவர் இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். யோபுவுக்கு இருந்த இந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தி அப்படியே யோபுவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், யோபுவை பலப்படுத்தினார், யோபுவை மறுபடியும் நிலைநிறுத்தினார். அப்படியே உங்களையும் கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவராக இருந்தும் தகப்பனே அந்த வல்லமையோடு கூட மனிதர்களாகி எங்களிடத்துல வழக்காடாம தகப்பனே அன்பாய் எங்களிடத்துல பேசவும், நாங்கள் பேசுகிறதை கவனித்து கேட்கவும் ஒரு இருதயத்தை ஆண்டவரே ராஜா நீர் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி, ஒரு எண்ணத்தை நீர் கொண்டிருக்கிறீர்னு சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களை பலப்படுத்துவேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்படியே பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.